வணக்கம் மேடம். வணக்கம். அ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்துட்டு பெயர் மாற்றத்த அடுத்து 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுச்சு மத்திய அரசால. அந்த சட்டங்கள் வந்துட்டு இப்போ பார்லிமெண்ட்ல அ வாக்கு எடுப்பு மூலியமாக குடியரசுத் தலைவரே ஒப்புதலும் குடுத்துருக்காங்க. ஆனாலும் இங்க தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, பெயர் மாற்றத்த தொடர்ந்து இன்னைக்கு போராட்டத்துல ஈடுபட்டுருக்காங்க திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள்லாம். இந்த நிகழ்வ எப்படி பார்க்குறீங்க மேடம்? வணக்கம். உங்களுக்கும் உங்களுடைய நேயர்களுக்கு வணக்கம். நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுற நம்மளுடைய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அடுத்தது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். இன்னைக்கு திமுகவும் திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழகத்தில் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க மேம். பெயர் மாற்றம் ஏன் அப்படின்றத சொல்லி மகாத்மா காந்தி பெயர் மாற்றம் ஏன் என்று போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க பெயர் மாற்றத்தை பற்றி முதல்ல கவலைப்படுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய 2021 திமுகவோட தேர்தல் அறிக்கையை நம்ம பார்க்குறோம். நல்லா பாருங்க. 42வது பாயிண்ட் அறிக்கை நம்ம எண்ணு 42. 42ல் என்ன சொல்கிறாங்க? மகாத்மா காந்தி 100 நாள் வாய்ப்பு இந்த திட்டத்தை எத்தனை நாளைக்கு கேட்க போகிறாங்களாம்? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் டெவலப்மெண்ட் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னாக்க 100 நாள் உறுதியான 100 நாள் வழங்கப்படுகிற வேலை வாய்ப்பை 150 நாளாக உயர்த்தி கேட்டு ஊராட்சி பஞ்சாயத்துகளில் 300 ரூபா தினத்துக்கு அப்படின்னு கேட்கணும்னு சொல்லி வலியுறுத்துவோம் மத்திய அரசு என்று திமுகவோட தேர்தல் அறிக்கையில் வந்திருக்கு. பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன் மேடம். அதாவது 100 நாட்களுக்குள்ள வேலைவாய்ப்பு 150 நாட்களாக மாற்றப்படும் சொல்லியிருந்தாங்க மேடம். அப்புறம் 300 ரூபா கேட்குறாங்க. 3 மடங்குக்கு உயர்த்தி கேட்குறாங்க. 100லேருந்து 300. அப்படி இதை பற்றி இன்னைக்கு திமுகவோட கூட்டணியை பற்றி 40 பேர் போனாங்க பார்லிமெண்ட்டுக்கு. இப்போ இருக்காங்க. போய் வடை, பஜ்ஜி, காஃபி, டீ, அதுக்கப்புறம் விதவிதமாக ஊரை சுற்றி பார்த்துட்டு குவார்ட்டர்ஸில் உட்காந்துட்டு வராங்க நம்மளுடைய வரி பணத்தில். ஆனால் இந்த சாமானிய விவசாயிகள், வேலை இல்லாத கிராமத்துப்புற மக்களுக்கு அதை எடுத்து இதுவரைக்கும் பேசினாங்களா? ஆயிடுச்சு. 2 வருஷம் முடிய போகுது. 23, 24 தேர்தல் முடிஞ்சு இப்போ 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஏதாவது பணி முன்னேற்றம் எடுத்து அதாவது என்ன பேசுகிறாங்க? இவங்க மகாத்மா காந்தி அவர்கள் பேரை எடுத்துட்டு தாங்க மட்டும் போராட்டம் நடத்துகிறாங்க. காந்தியோட கொள்கையே மது கொள்கை இருக்கக்கூடாது நாட்டில்னு. அந்த மதுபானத்தை டாஸ்மாக் வியாபாரம் 30,000 ரூபா 30,000 கோடி சம்பாதிக்கிற திமுக அரசுக்கு மகாத்மா காந்தி கொள்கைகளை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு? தொல் திருமாவளவனுக்கு ஒரு கேள்வி. இவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார். அதில் திமுக கூட்டணி. ஆனால் அது மகாத்மா காந்தியோட கொள்கைன்னு அவருக்கு தெரியும். அப்படி இருக்கிறச்சு அது மேலே கையெடுத்து விடாப்படியாக கூட்டணியில் வெளியில் வந்துடும். ஏன் வெளியில் வரல? இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாசாந்திர சலுகைகள், மற்ற சலுகைகள் கிடைச்சா போதும் அப்படின்னு அமைதி ஆயிட்டாங்க. வேங்கை வாசல் இன்னைக்கு பட்டியலினத்தான மக்களுக்கான அநீதிகள் அதிகமாக அளிக்கப்படுகிற மாநிலத்தில் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தமிழகம் முன்னோடி இருக்கிறது. தமிழகம் எல்லாத்துலேயும் முதல். கடன் வாங்குவது 28% மேலே கடன் பர்மிஷன் கேட்டு கடன் வாங்குவதில் முதல். பட்டியலின மக்களுக்கான எதிரான குற்றங்களை விடுவிக்கிறதுல முதல். இதெல்லாம் பற்றி இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் கவலைப்படலை. அவர் பேசுகிறாரு. இன்னைக்கு உட்காந்து இந்த மகாத்மா காந்தியோட பேரை வைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம். இவங்க கேட்ட வலியுறுத்தலே 300 ரூபா வேணும். அதையும் தாண்டி 150 நாட்களால் வேலை வாய்ப்புகளை கொடுக்கப்பட வேணும் அப்படின்னு வலியுறுத்துவோம் சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்டது தான் இன்னைக்கு மத்திய அரசு செஞ்சிருக்குது. என்ன பண்ணிருக்குது? 150 நாளை 125 நாள் கொடுத்துட்டாங்க. இவங்க கேட்டதில் ஒரு 70% ஓவர். அதையும் தாண்டி இவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் செய்கிற மக்களுக்கு அதில் இல்லாத ஒரு உள்ளே இருக்கிற கட்டமைப்புகளுக்கான ஒரு கவனிக்கப்படுறதுக்கான இதில் எல்லாம் குறைபாடுகள் இருக்கிறதெல்லாம் எப்படி நிவாரணம் பண்ணுறது? ஏற்கனவே அவங்க உடல் ரீதியாகவும் முன்னேறுவதற்கும், அதாவது அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்க உடல் போட்டு வேலை செய்யாமல் மிஷினை பயன்படுத்தி வேலை செஞ்சு அதில் வருமானத்தை பெருக்குவதற்கு ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர், அதாவது எந்த விஷயம் இல்லாத வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கிற பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்கள இந்த வேலையில் இறக்கி அவங்களுக்கு வருமானத்தை உருவாக்குவதற்கான திட்டம் தான் சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க. முதல்ல அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? மகாத்மா காந்தி 2004 ஆரம்பித்த போது அவருடைய பேர் வைக்கலையே. காங்கிரஸ் என்ன வச்சு? ஜவஹர் யோஜனா வச்சது. ஜவஹர்ங்கிறது யாரு? எல்லாருக்கும் தெரியும், நேரு. அவருக்கு தான் ஜவஹர் பேர். அப்போ இது அந்த 2004 கூட்டணியில் இருந்தது யாரு? திமுக. பாஜக ஆட்சியில் இல்லை.
அப்போ அவங்களே பேரை மதிச்சுட்டு இப்போ பின்னாடி பேரை மாற்றிருக்காங்க. அப்பயே ஏன் குரல் எழுத்து இவங்க போராட்டம் நடத்தலை, மகாத்மா காந்தி பேர் வைக்கணும்னு ஏன் கலைஞர் அப்போ உயிரோடு இருந்தார், ஏன் ஒரு குரல் எழுப்பல? சரி, ஸ்டாலின் அப்போ சின்னவங்க, அப்போ கலைஞர் ஏன் குரல் எழுப்பல? இதை வந்து திமுகவில் இப்போ இருக்கிற இப்போ துரைமுருகன் அப்போ இருந்திருக்காரு, அவங்க பெரிய இவர்கள் நேரு இருந்திருக்காரு, எல்லாரும் இருந்திருக்காங்க. அப்படிலாம் ஏன் அவங்க வந்து கலைஞரை கேட்டுக்கொள்ளலையா? ஏன் அமைதியாக இருந்தாங்க? இப்போ வந்து கேட்குறாங்க. இவங்க கேட்டதில் 300 ரூபாய்க்கு 300 ரூபாயும் 150 நாளும் கேட்டாங்க. 125 நாள் வந்துடுச்சு. அதையும் தாண்டி இவங்க என்னென்ன கேரண்டி கொடுக்குறாங்க பாருங்க. இதில் நடந்த குளறுபடிகள் தான் காரணம். இன்னைக்கு அந்த இந்த மகாத்மா காந்தி ஊரல் டெவலப்மெண்ட் நேஷனல் ஊரல் டெவலப்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது மன்ரேகால கிராமப்புற 100 நாட்கள் வேலை திட்டத்தில் நடந்த ஊழல்களில் முன்னோடியாக தமிழக அரசு செயலாக்கும் போது அந்த நிதியை வந்து கையாடல் செய்ததா பலதரப்பட்ட வந்து விஷயங்கள் வந்து வேலை வாய்ப்பே கிடைக்காம அட்டண்டன்ஸை வந்து சூப்பர்வைசர்கள் வேறு மாதிரி போட்டு அவங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறதாவும், உண்மையாக இருக்கக்கூடிய வேலை இல்லாத அந்த கிராமத்து மக்களுக்கு கிடைக்கலங்கிற ஒரு பெரும் புகாரும் அதில் வந்து ரொம்ப குளறுபடிகள் நடந்தோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் ஒரு 100 நாள் வேலை திட்டங்கிறது பின்னாடியே கொடுத்ததா ஒரு காட்டி அந்த பணங்கள்லாம் அபேஸ் செய்யப்பட்டது, ஊழல்கள் நடைபெற்றது. இதெல்லாம் கண்காணித்ததுக்கு அப்புறம் தான் இது சரியாக செயலாக்கப்படலைங்கிற ஒரு கையில் எடுத்து இன்னைக்கு மத்திய அரசினுடைய விவசாயத்துறை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. என்ன கொண்டு வந்திருக்கு? அகண்ட பாரதத்தில் வேலை வாய்ப்புகள் கிராமத்திலையும் வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு சட்டத்தின் கீழே தான் இது வந்து செயலாக்கப்பட்டு மாற்றம் வந்திருக்கு. இதை இன்னைக்கு ஏன் ரொம்ப அவசரமாக பேசுகிறோம்னாக்க, போராட்டம் நடத்தல திமுகவே மாற்றத்தை தான் விரும்பிச்சு, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு. அது செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ 6%லேருந்து 9%க்கு அவங்களுடைய அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகத்துக்கான செலவுகளை வந்து அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் அந்த கட்டமைப்பை இறுக்கப்படுத்தி அவங்க இருக்கிற ஊழியர்கள் வருமானம், அவர்களுக்கு கொடுக்குற பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் கெப்பாசிட்டினாக்க அதாவது வந்து தொழில் திறமையை உயர்த்துறது, இதற்கான வழிவகைகளை கொண்டு வந்து இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுலேயே இவங்களுக்கு வருத்தம், கேட்டதை செஞ்சால் போராட்டம் நடத்துறதா? பேரை மட்டும் மாற்றிட்டோன்னு. நீங்கள் பேர் இந்த பேர் இருக்கட்டுங்க, சரி நம்ம இப்போ கேட்குறோம், கலைஞர் காப்பீட்டு கழகம், கலைஞர் காப்பீட்டு திட்டம், கலைஞர் வீடு, பேரை மாற்றுங்க. தமிழக அரசு வீடு, தமிழக அரசு காப்பீட்டு திட்டம், ஏன் பேரை மாற்ற கேட்டீங்கன்னா எங்களுக்கு பொதுமக்கள் தமிழகத்தில் வாழற மக்களுக்கு கூட தான் இது வெறுப்பாக இருக்குது. யார் அந்த கலைஞர்னு, யார் அந்த சார் போக, யார் அந்த கலைஞர்? கலைஞர்னா அப்போ ஒட்டுமொத்த இந்த கலை தொழிலில் ஈடுபடுறவங்க அத்தனை பேர் இருப்போமா? அப்படின்னா கலைஞர்கள் இல்லை வரணும். ஏன் கலைஞர் ஒருமையில் வருது? அப்போ எங்களுக்கு பிடிக்கலையே, அதையே மாற்ற மாட்டேங்கிறீங்க. அதுக்கு மட்டும் போராட்டம் நடத்துவாங்களா மக்கள்? மறைமுகமாக நடத்த போகிறாங்க வருங்கால தேர்தலுங்கிற சொல்லுவோம். இப்போ பாருங்க, இதில் வந்து ஷிஃப்ட் எல்லாம் இருக்கு. சரி, 2 காலையில் ஒரு சாயந்தரம் வந்து ஒரு பஸ் அமைச்சு பஸ்ஸில் இவங்களை பிக்கப் பண்ணி அந்த ஸ்பாட்டு கழிச்சு போய் பரப்புகளை தூர்வாருது, கேரிகளை தூர்வாருது, அப்புறம் சின்ன இலைகளில் ஒழிச்சுனாக்க அதில் கற்களை வச்சு மேம்படுத்துகிற மேசன், அதாவது கொத்தனார், அந்த இதெல்லாம் வந்து இந்த வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளுக்கான செலவுகளை பார்க்க வேண்டியது என் ஊரில் வாய்க்காலுடைய மேம்பாட்டு இதுக்கு ஏதாவது மதங்கள்லாம் உடஞ்சா அதை சரிப்படுத்துறதுக்கு லேபர் வந்து கூலி ஆட்கள் இதில் செயல்படுறாங்க. அதுக்கான சிமெண்ட் இதெல்லாம் கொடுக்க வேண்டியது யாருங்க? இது மத்திய அரசினுடைய திட்டம் இல்லைங்க, உங்கள் மாநிலத்தோட செலவு. அந்த மாநிலத்து செலவுக்கு தான் இப்போ 40% உங்கள் தலையில் கட்டுறாங்க. இதை மறைச்சு பேசுகிறீங்களே, எந்த விதத்தில் நியாயம்? அப்போ 60% தான் வந்து தொழிலாளர்களுக்கான உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உழைப்பு ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் முன்னேறுவதற்கான அமைப்புகளை கொடுத்து கையில் கொடுக்குற பணத்தை மத்திய அரசு 60% ஏற்றுக்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கான மதகுகள், அதுக்கான சாமான்கள் வாங்குவதற்கான செலவெல்லாம் அந்தந்த மாநிலங்களாக ஏற்றுக்கணும். அதான் 40% அங்கே வருது. இதை மறைச்சு பேசுகிறாங்கல்ல. இப்போ நீங்கள் போய் கிராமத்தில் போய் கேட்டு பாருங்கள். இதனுடைய முக்கியமான ஒரு ஆரம்பித்ததுடைய இதோடைய இதுவே என்ன சொல்கிறது, அந்த கட்டமைப்பினுடைய இதுவே 2005 ஆரம்பித்து கிராமப்புறங்களில் வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் 27.1% 5% இன்னைக்கு மாற்றி காட்டி இருக்கிறது மத்திய அரசு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 22, 23 வருது. கொரோனாக்கு முடிஞ்சு இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு கொரோனா முடிஞ்சு ஒரு வருஷத்துலேயே அங்கே இருக்கிற இப்போ வறுமையை ஒழிச்சிருக்கு. இந்த திட்டங்கள் மேலே நடக்கிற ஊழலையும் தாண்டி செயல்படுத்துறதுக்கு மற்ற மாநிலங்களும் கவனம் செலுத்திருக்கு மத்திய அரசுனாக்க. இவங்க இங்கே ஊழல் செய்யாமல் ஒழுங்காக கவனம் செலுத்திருந்தா என்ன இருக்கும்? உங்களுக்கு எடுத்து உதாரணமாக சொல்கிறோம். நாங்கள் ஒரு சர்வேக்கு போயிருந்தோம். இந்த தூர்லால் திட்டத்தில் மதுரை மாவட்டம், மதுரை திருமங்கலம் தொகுதியில் போயிருந்தோம். அங்கே மக்கள் வந்து அதுக்கு ஒரு வீடியோ வேணால் ஷேர் பண்ணுறோம்.
அங்கே மக்கள் 100 நாள் திட்டத்தில் வேலை ஈடுபட்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்த போது அவங்க கடந்த 2 வருடமாக, நான் இப்போ அதுக்கு தான் குறிப்பிட்டேன் 22, 23ன்னு, 22, 23, 24 இந்த கடந்த 2 வருடமாகத்தான் எங்களுக்கு முழு பணமும் எங்கள் கையில் கிடைக்கிறது. காரணம் என்ன? டிஜிட்டல். என்னது? நேராகவே எங்களோட வங்கி கணக்கில் போட்டுடுறாங்க. அதனால இடைத்தரகர்களை கையூட்டு பெற்று இடைத்தரகர்கள் தான் மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்போதான் வந்து இதுக்கு முன்னாடி 50% கூடாது 30% அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க பாதிலாம் வேலை இல்லாமல் போகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு இப்போ கிடைச்சிருக்கு. அதை கொடுத்த பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணால் வீடியோ கொடுக்குறேன். இப்போ அது பொறுப்பரப்பு இருக்க இப்போ கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுக்கறதுக்கான கணக்கெடுப்பு எப்படி வந்து வேலையை உருவாக்கிறது, அது நீண்ட காலத்தில் இருக்கா, அதுக்கு வந்து அதுக்கேற்ற சூழ்நிலைகள் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தாங்க இன்னைக்கு வந்து இந்த விக்சித் பாரத் ஜி ஆக்ட்னு வந்தது. சரிங்க, ஜிராம் சொல்றது இவங்களுக்கு கோபனாக்க மகாத்மா காந்தி பேர் வைக்கணுங்கிறாங்க. மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? ஹேராம்ங்கிற வார்த்தையை தானே உச்சரிச்சாரு. அவர் உச்சரித்த வார்த்தையை தானே வச்சிருக்காங்க. இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நான் கேட்குறேன். 125 நாள் வேலையோட இருக்கிற ரூரல் புறத்தில் இருக்கிற இந்த கிராமப்புறத்தில் ஒவ்வொரு நிதி ஆண்டுகள்லையும் அவங்களுக்கு வேண்டியதுக்கான அடல்ட் மெம்பர்ஸ் 18 வயசுக்கு மேலே இருக்கிற வாலண்டியர்கள், அதாவது தொழில் திறமை இல்லாதவங்களுக்கு மேனுவலாக கையால் செய்யக்கூடிய வருமானத்தை உருவாக்குவதற்கான திட்டங்களை உருவாக்கி இப்போ 125 நாளாக இருக்குங்க. இவங்களுக்கு நடுவில் என்னன்னாக்க 60 நாள் ஒர்க் வேலை இல்லாத பீரியட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு காரணம்? ஏன்னா இவங்க வந்து அறுவடை காலங்களில் அந்த விவசாய தொழிலில் ஈடுபட வேண்டிய தருணம் வருகிறது. விதைப்பது, அறுவடை செய்வதற்கு அதுக்கான ஒரு ஆஃப் பீரியடாக கொடுத்துருக்காங்க. அதை புரியாத இவங்க பேசுகிறாங்க. இப்போ 125 நாள் கேரண்டீடாக அவங்களுக்கு வேலை கொடுக்கறது. மீதி 305 நாட்களுக்கு அவங்க விவசாயிகளாகட்டும் கட்டமைப்பு தொழிலாளர்களாகட்டும் அவங்களுக்கும் இதில் வந்து பாதிப்பு இல்லாமல் வருமானம் கிடைக்கிறதாகவும், வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி நாட்டில் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை அவர்களுடைய டேட் என்னையிலேருந்து வேலைக்கு ஆரம்பித்தாங்களோ அன்றைக்குள்ளே அந்த கணக்கை பண்ணி அவருடைய வங்கி காலத்தில் பணத்தை போடப்படுகிறது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? இவங்க மொத்தமாக சேர்த்து வச்சு போடுறேன்னு சொல்லிட்டு 30 நாளைக்கு ஒரு தடவை போடுறேன்ட்டு இவங்க பண்ண அமக்காலத்தில் அவங்களுக்கு பணமே இப்போ உழைப்பு போயிடுச்சு, உடல் உறுதி போயிடுச்சு, மன உறுதி போயிடுச்சு, ஆனால் வருமானம் வந்து சேரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இவங்களுக்கு இன்கேஸ் அந்த பணம் போடுவது லேட்டாகிடுச்சுனா கூட அதுக்கு வட்டியோடு கொடுக்குறாங்க. வட்டியோட தான் அவங்க பணத்தை வந்து லேட் ஆகிறதுக்கான காரணத்தை வட்டியோடு கொடுக்குறாங்க. இப்போ திமுக அரசுக்கு ஒரு கேள்வி கேட்குறோம். திமுக அரசு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினருக்கான 1லேருந்து 5, 6லேருந்து 12 அந்த குழந்தைகளுக்கு 100 ரூபாய் தினம் வீட்டிலேருந்து போகிறவங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கணும். அதை வந்து இவங்க வந்து குழந்தை 1ஆம் தேதி 1வது கிளாஸ் திறந்த உடனே ஆரம்பிக்கணும். ஆனால் வங்கி கணக்கை 10 மாதம் கழிச்சு ஆரம்பித்து இன்னும் பணமும் போடலை. அப்போ 10 மாதத்துக்கு 100 இன்ட்டு தான் 1000 ரூபா. 1000 ரூபா சேர்ந்து ஒரு 500 குழந்தைகளுக்கான பணத்தை வந்து அந்த முதலீடை கையில் வச்சுக்கிட்டாங்களே, அதுக்கான வட்டியை சேர்த்து போடுறாங்களா? போடலை. இது இப்போ ஆனால் இந்த திட்டத்தில் இப்போ என்ன பேமெண்ட்டு லேட்டாக வந்தால் கூட அவங்களுக்கான அந்த வட்டியும் சேர்த்து கொடுக்குறாங்க. இன்னொன்று பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஒர்க்கு வந்து ஒரு அலோகேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒதுக்கப்பட்டதுனாக்க அதுக்கான உங்களுடைய வேலை திறமையாக செயல்படுத்தினீங்க, அதில் வந்து தவறு முறையில் இல்லாமல் கரெக்டாக பிளான் பண்ணிங்கனாக்க அந்த கிராம ரியாலிட்டி அந்த கிராம பஞ்சாயத்தில் இதெல்லாம் கணக்கு பண்ணி அவங்களுக்கான ஊக்கத்தொகைகளை ஊக்குவதற்கான திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதையே அவங்க எதிர்க்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க அந்த வருடாந்திற்கான நிதி, அப்புறம் வந்து அவங்களுக்கான இந்த லேபர் இருக்காங்களே வேஜ், அவங்க சம்பளம், அப்புறம் சாமான் வாங்கிறது, அது தவிர இந்த நிர்வாகத்துக்கு எல்லாத்துக்குமா சேர்ந்து 1,51,02,802 ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய ஷேர் வருது. ஆனால் மத்திய அரசோட ஷேர் பாருங்கள் 95 கோடி 692 6,92,692 சாரி 95 கோடி, சரி 692 சரி 95 கோடியோடு நிறுத்திப்போம். இந்த பணத்தை வந்து மத்திய அரசு தன்னுடைய ஷேரை கொடுக்குது. இவங்களுடைய ஷேர் என்னங்க 1,50 கோடி தாங்க. ஆனால் மத்திய அரசு வந்து 95 கோடி இருக்குது. அப்படி எதுக்கு இதுக்கு மூக்கால் அழுகிறாங்க? இவங்க 30,000 கோடி டாஸ்மாகில் வருமானம் இருக்கிறவங்க அதுலேருந்து எடுத்து 1 கோடி செலவு பண்ணுறதுக்கு திமுக அரசு அழுகுதா? இவங்களுடைய 60-40% கொடுக்கறதுக்கு. ஏன் இப்போ 90-10% வந்து நீங்கள் பார்த்தா வடகிழக்கு மாநிலங்கள் இமாலயாவில் இருக்கிறதெல்லாம் சிலதெல்லாம் 100% ஃபண்டிங்கோட கொடுத்துட்ருக்காங்க. போன தடவை இந்த யூனியன் டெரிட்டரிக்கலாம். ஆனால் அங்கே வந்து
எந்த விதமான சட்டங்களும் இல்லாதனால அவங்க கொடுத்தாங்க. இங்கே அங்கங்கே சட்டங்கள் இருக்கும்போது கிராம பஞ்சாயத்து ஆக்ட் இருக்கிறத அவங்க அதுபடி தாங்க செய்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது மாநிலங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல நெருக்கடியான காலங்கள், டிசாஸ்டர் காலங்கள், மழை காலங்கள், அந்த மாதிரி வரதுலாம் அதாவது விபரீத காலங்கள் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் அசிஸ்டன்ஸுக்கு உதவி செய்கிறதுக்கும் இதில் ஏற்பாடு இருக்குது. இவங்களை செய்கிற தொழில்களை மேற்பார்வை பார்ப்பதற்கும் வேறு விதமான செய்வதற்கும் ஒன்னொன்றுக்கும் கணக்கு இருக்குவதற்கும் இதனால் ஒரு ரூரல் எக்கானமி, அதாவது கிராமப்புறத்துடைய பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான எல்லா வகையிலும் செஞ்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், வாட்டர் ரிலேட்டட் ஒர்க்ஸு, நீர் சம்பந்தமான வேலைகளை ஈடுபடுறது, அதையும் தாண்டி அதுக்கு அதனுடைய சார்ந்து விவசாயம், அப்புறம் அடித்தள வாட்டரை மேலே ரீசார்ஜ் பண்ணுறது, நம்ம தான் சொல்கிறோமே நீர் மேலே மேன்மாண்மை, அது இதுக்கு இதெல்லாம் தாங்க. அதாவது ஒரு சடக்கு ரோடு போடுறது, இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் கனெக்டிவிட்டி ஒருத்தர் சேர்க்கறது, அப்புறம் நீர்களை சேர்க்கறது, மார்க்கெட்டில் சந்தையில் கொண்டு போய் சேர்க்கறது, ஃப்ளட்டு வந்தாக்க வெள்ளம் வந்தால் அது தண்ணியை வெளியில் கொண்டு போகிறதுக்கு, அப்புறம் இந்த நிலங்களில் தண்ணி தேங்காமல் இது பண்ணுறது, இப்படியாக ஒவ்வொருத்துக்கும் டிஜிட்டல் பேமெண்ட் இருக்கிறதுனால இவங்களுக்கு விவசாயிகளுக்கு பலத்த லாபங்கள் வரப்போகிறதுங்கிறத எய்ம் பண்ண இதுதான் பண்ணி மத்திய அரசு இதை ஏற்குது. அப்போ மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிராக செய்யுதா? யார் விவசாயிகளுக்கு எதிராக பேசுகிறாங்க? இப்போ திமுக சார்ந்த கூட்டணிகள். அதாவது இவங்களுக்கு இந்த 1 கோடி 1.5 கோடி ரூபாய் கொடுக்கணும் இல்லைங்க. அந்த 1.5 கோடி ரூபாயில் ஐயோ நம்ம வேற எதுக்காக செலவிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கலாமே, இப்போ இது செலவு கால தலையில் வருது, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கவலை வருது. இப்போ கூட டெய்லி வேலை இல்லாமல் போச்சு வச்சுக்கோங்களேன், அது 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு வரும் இல்லையா? அந்ததுக்கான பொறுப்பை ஏற்றுக்க வேண்டியது தமிழக அரசு மேலே வருது, அந்த மாநில அரசுகள் மேலே. இதெல்லாம் இவங்க என்னடாது ஒன்னொன்றுக்கும் நம்ம பதில் சொல்லி ஆக வேண்டுமே, மாட்டிக்கிட்டோமேங்கிற ஒரு கவலையா, இல்லை மத்திய அரசுக்கு கூட்டாட்சி தன்மையை நிலைநிறுத்துகிற மத்திய அரசையே எதுக்குறாங்க? இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது சென்ட்ரலும் ஸ்டேட்டும் இணைஞ்சு தான் எல்லாத்தையும் உறுதிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. கிராம கவுன்சில்ஸ் எல்லாம் உறுதிப்படுத்தணுங்கிறாங்க. இப்போ இவங்களாம் எதுக்குறாங்க. அப்போ யார் எதுக்கிறது கூட்டாட்சி தத்துவத்தை? அப்போ திமுக தானே எதுக்குது. கூட்டாட்சி தத்துவத்தை செயலாக்க வந்தால் எதிர்ப்பு, இல்லாட்ட செய்யும் சொல்கிறது. எனவே இப்போ நான் மேலே குறிப்பிட்டது போல் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு இவங்களுடைய திட்டங்கள் இவங்க கேட்டது தான் இன்னைக்கு மத்திய அரசு செய்யுது. அதை எதிர்ப்பது ஏன் என்று மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது நம்மளுடைய கடமை. 42வது பக்கத்தை எடுத்து, பக்கம் இல்லை, அந்த தேர்தல் அறிக்கையில் 42வது பாயிண்ட் எடுத்து பார்த்துட்டு இன்னைக்கு திமுக அவங்கள தேடி கிராமங்களை சொல்லும் போது, எப்பா நீங்கள் கேட்டது தான்ப்பா செஞ்சிட்டு இருக்காங்க, 300 ரூபா கொடுக்க சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் பேசினீங்களாப்பா பாராளுமன்றத்தில், ஏன் நீங்கள் கேட்டது 150 120 என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்ப்பா எங்கள் பழப்பை கெடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கணுங்கிறது வேறு வேண்டியோட வச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.